ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு லாஸ்ட் நாள் நம்மளுக்கு, இந்த ஆண்டின் கடைசி நாள் 31ஆம் தேதி. நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நாளைக்கு ஒரு வீடியோ கடைசி வீடியோ வரும் இந்த வருஷத்தோட. அது எப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்ப்பீங்க நீங்கள். நான் ஒரு தனி பேக்ரவுண்டில் உட்காந்துருக்கேன் இப்போ. நான் இது என்னன்னா இங்கே செம்பூரில் ஒரு டைமண்ட் கார்டன் ஒன்று இருக்கும். உங்களுக்கு செம்பூரில் இருக்கவங்களுக்கு இல்லை பாம்பேயில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் கார்டன் இங்கே செம்பூரில். இங்கே இப்போ காலையில் மாஸ்க்கு போயிருந்தேன், 7 o'clock மாஸ்க்கு. பின்ன அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் சேப்பலில் கொஞ்சம் உட்காந்துருந்தேன், கொஞ்சம் ஜெபம்லாம் சொல்லிவிட்டு பின்ன அப்படியே சுற்றி ஒரு வாக்கிங் பண்ணிவிட்டு இங்கே கார்டனில் உட்காந்துக்கிட்டேன். நான் இங்கே கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது. காலையில் எப்படி ஜனங்களை பார்க்கறதுக்கு எல்லாம் இங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாட வருவாங்க. சின்ன சின்ன அவங்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இங்கே. பெரியவங்களுக்கு யோகா செய்யறதுக்கு ஒரு இடம், சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடம், அப்புறம் ஜாகிங் போவாங்கன்னு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இங்கே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எதுவும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. நான் இந்த வருஷம் நிறைய நான் கேட்டேன் கடவுள்கிட்ட. எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் டு சே ஐம் ஃபுல்லி கம்ப்ளீட் அப்படின்னு நான் ரொம்ப அடித்து சொல்ல முடியும். அட் த சேம் டைம் கொஞ்சம் நெகட்டிவ் போயிருக்கு. ஆனால் ஒரு நெகட்டிவாக நம்ம கிடைக்கிற பாசிட்டிவ் நம்ம சந்தோஷப்படாத இருக்க முடியாது. இல்லை, அதுக்கு சந்தோஷப்படணும். அது நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது ஒரு நல்லதுக்கு தான் வந்திருக்குன்னு அப்படி நம்ம பாசிட்டிவ் நினச்சா அது நம்ம நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். இல்லைன்னா அதே பற்றி நினச்சி ஒரு கவலையாயிடும் இல்லையா? ரொம்ப நான் ஷார்ட்டாக சொல்ல வரேன். நான் இந்த வீடியோ பெருசாக போகாது. ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கக்கூடாது. இல்லை, நான் உங்களுக்கு 3 டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் அஸ் அ ஒர்க்கிங் உமன் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இந்த வேலை, இந்த வீட்டு வேலை, இந்த ஆஃபீஸ் வேலை எல்லாமே நானே தான் பார்க்குறேன். இதில் நான் குக்கிங் எப்படி நான் ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மி டைமில் முடிச்சுட்டேன், வெளியே போகிறோன்னா அது ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சனிக்கிழமை நம்ம பிளான் பண்ணிக்கணும். மண்டே டு ஃப்ரைடே நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணால அது ரொம்ப அந்த வாரத்தில் நம்ம காலையிலேருந்து கிச்சனுக்கு போகிற பாரு நம்மளுக்கு டென்ஷன் ஆகாதா, இன்றைக்கி நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முடிச்சிடுவோம். நான் டிஃபின் லஞ்சுக்கு நான் என் ஹஸ்பண்ட் தான் கொடுப்பேன். பையன் இன்னொரு பையன் இங்கே செம்பூரில் தான் அவனுக்கு டிஃபின் ஒன்று எடுத்துவான், சாப்பிட்டு போவான். அவன் பெரிய பையனுக்கு நான் டிஃபின் கொடுப்பேன். ஸோ நான் மோஸ்ட்லி வெரைட்டி ரைஸ் தான் கொண்டு போவேன். நான் லைக் லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் அப்படி கொண்டு போவேன் நான் ஆஃபீஸ்க்கு. அப்புறம் சில டைமில் சப்பாத்தி பாஜி. இதில் நம்ம என்ன செய்யணுமா, இப்போ நம்ம குக் பண்ணுறோம் ரைஸ். காலையில் லஞ்சில் ரைஸ் எடுத்து கொஞ்சம் தனியாக எடுத்து நம்ம பிளான் இது நம்மளுக்கு டிஃபின் ஆகிடும். இப்போ டிஃபின் ஆகிடும். இது நம்ம லெமன் ரைஸ் செஞ்சு நம்ம கொண்டு போயிடுவோம், நம்ம ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ பொட்டப்பட்டு நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். அப்படியே ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். அது ஒன்று சொல்கிறேன் டிப்ஸ். ரெண்டாவது என்னென்னா நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கு அப்படியே உருட்டி வைப்போம் பாரு. அது 2 நாளைக்கு ஒத்து நம்ம செஞ்சு வச்சதில் அது என்ன காலையில் எழுந்து மாவு பிசைஞ்சு வைக்கிற டைம் நம்ம சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சண்டே ஈவினிங்கெல்லாம் நம்ம நல்லா மாவெல்லாம் நல்லா உருட்டி பிசைஞ்சு வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் அது சாஃப்டாக இருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஆல்சோ இஸ் ஓகே. 3 days நம்ம யூஸ் பண்ணோம். அது ஒன்றும் கெட்டு போகாது. சப்பாத்தி நல்லா இருக்கும். அது நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். தென் இன்னொன்று எந்த ஒரு சீக்ரெட் சேவிங் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் யாருக்கும் நான் கம்பேர் பண்ணி சொல்ல. நம்ம ஒரு 20,000 ஒரு ஸ்மால் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 20,000 ஒரு இன்கம் கிடைக்குதுன்னா அதில் சில பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய யூடியூப் பார்த்துருக்கேன், சொல்லுவாங்க இதில் டிவைட் பண்ணுவாங்க 50, 30, 20ன்னு. அப்படி செய்யக்கூடாது. நான் எந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 20%, இப்போ 20,000 சேலரி ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா அதில் 10,000 rupees அப்படி எடுத்து அப்படியே ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டோ இல்லை சேவிங் அக்கௌண்ட்லேயே போட்டுடணும். ரிமைனிங் 10,000ல் நீ உங்கள் குடும்பத்தை ஒரு மாதம் முழுசும் ரன் பண்ணாப்புல பார்க்கணும். இது சில பேருக்கு 1,00,000 சம்பளம் இருக்கும், சில பேருக்கு 50,000 சம்பளம் இருக்கும், சில பேருக்கு 70,000 சம்பளம் இருக்கும். இது டிபெண்ட்ஸ். நான் ஒரு ஸ்மால் அமௌண்ட் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10,000 rupees பேங்க்கில் வச்சுட்டீங்களா, உங்கள் கையில் இருக்க 10,000 இதை வச்சு நீங்கள் எல்லாம் சுருக்கமாக செஞ்சுக்கணும். இது நம்ம என்னென்ன செலவு போகிறோம் அதெல்லாம் சுருக்கமாக செஞ்சலை. அதில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அதில் நீங்கள் நிஜமாக நீங்கள் கொஞ்சமாவது பணம் நீங்கள் சேமிக்க முடியும். ஓகே, இது நான் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் உங்களது சேலரி பொறுத்தவரை நீங்கள் அப்படி சேவ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு நிஜமாக நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும். நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னா இப்போருந்து சேவ் பண்ணுங்க. 2025 அட்லீஸ்ட் ஒரு அனதர் 5 years நீங்கள் சேவ் பண்ணிங்கனால 2030க்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கார்பரேஷன் நீங்கள் உண்டாக்க முடியும் உங்களால்.
கார்பரேட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும், உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியும் உங்கள் ரிட்டையர்மெண்ட். அப்படி நான் இதான் முடிவு பண்ணுறேன். இந்த 2025 2030 வர ஒரு 5 வருஷத்துக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக நான் சேவிக்க போகிறேன் நான். ஏன்னா இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ நான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் 50. இன்னும் எத்தனை வருஷம் நான் வேலை செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஹஸ்பண்டுக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல அவங்க ரிட்டையர்மெண்ட் இருக்குது. பசங்க இப்போ ஜஸ்ட் ஃபைனல் இயர் பிஎஸ்சி அவங்க வேலைக்கு போவாங்க, அவங்க லைஃப் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கடைசி வரை நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கணும். அப்போதான் நம்ம என்ன சொல்றது, 4 பேருக்கு மத்தியில் நம்மளுக்கு ஒரு ஒரு மதிப்பு இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேலை செய்வேன். அப்படி என்னால் முடியல பட்சத்தில் நான் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த லைஃப்பை ரன் பண்ணுவேன் நான். ஓகே, இது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். தென் கடைசியாக ஒரு மோட்டிவேஷனல் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இது எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஜஸ்ட் நேற்று தான் நடந்துச்சு. நம்ம என்னதான் நம்ம கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாலும் இல்லை, அது சில பேர் நம்மளுடைய படான்னு காலவாரி விட்டு போவாங்க. என்னன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம என்னது ஒரு பழக்கத்தை சொல்கிறேன். நான் இப்போ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறேன். யாருக்கும் நம்மளால அவங்க அழுவக்கூடாது, நம்மளால அவங்களுக்கு இன்சல்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 3rd டிசம்பருக்கு நான் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தேன், மெயில் அனுப்பினேன். அவனுக்கு ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்தும் கொடுத்தேன் 3rd டிசம்பருக்கு. இப்போ 26, 27 நான் ஆஃபீஸ்க்கு போகல, லீவ் எடுத்தல. அவன் 26க்கு போய் என்னை பற்றி ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் நம்புங்க, நீ எல்லாமே கொடுத்து எல்லாமே செஞ்சான், எல்லாம் காமிச்சு அவன் 26க்கு போய் சொல்கிறான், அனி மேடம் எனக்கு கொடுக்கல, ஏன்னா அது சாஃப்ட்வேரில் இன்கரெக்ட் ஃபிகர் காமிக்கிறேன். அப்போ நான் ஒன்றுமே சொல்லலை, எனக்கு தெரியும் இவன் தான் சொல்லிருக்கான்னு. தென் சாட்டர்டேக்கு அந்த பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாங்க ஆஃபீஸில். நான் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணேன், இந்த பர்த்டே பார்ட்டி ஆஃபீஸில். இங்கே இந்த ஆஃபீஸ் எல்லாருக்கும் நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொல்லிருக்கேன், பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்போ அவன் எனக்கு இன்டர்ட்டாக சொல்கிறான், மேடம் இன்னைக்கு போய் ஒன்றும் கேட்க வேண்டாம், இதை பற்றி இதை விட்டுடு, அவங்க கேட்டாப்ப நீ பதில் சொன்னேன். அப்போ நான் ஒரு டிக்ஸ் கண்டுபிடிச்சி, இவன் தான் என்ன மாட்டி விட்ருக்கான். அவன் அவனை தப்பிக்கிறது என்ன சொல்ல, நீ போய் சொல்லாதானே. நான் பேசாமல், ஏன்னா சாட்டர்டேக்கு எல்லாம் எதுக்கு மூட் ஆஃப் பண்ணும், சண்டே அகெயின் ஒரு நாள் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்காது, எதுக்கு நம்ம மூட் ஆஃப் பண்ண ஒன்றுமே சொல்ல. தென் எதுக்கு மண்டே நான் அப்படியே கேஷுவலாக போய் இந்த இமீடியட் பாஸ்கெட் நான் போய் ஏதோ வேற ஒரு விஷயமா பேசிட்ட போது நான் இப்படியே கேட்டேன், நான் என்னாச்சு 27க்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சுன்னு அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, இது நீ எதுக்கு எப்போருந்து ஸ்டார்ட் பண்ண இப்படி இன்வாய்ஸ் கொடுக்குறதுக்கு. நான் சொன்னேன், நான் இன்வாய்ஸ் கொடுக்கல, நான் அவனுக்கு சொன்னேன் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஃபிகர், இது நம்மளோட டிஸ்கவுண்ட் வந்திருக்குது, இது நீ சாஃப்ட்வேரில் இது மாதிரி கரெக்ட் ஃபிகர் போடு, இவ்வளோ தான் சொன்னேன். அவன் அதுக்கு சொன்னான், நான் பார்த்துக்கிறேன் மேடம், எனக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஸோ நான் அதை விட்டுட்டேன். நான் ஒரு விஷயத்த அடிக்கடி ஒருத்தவங்க சொன்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும்ல, நான் ஒன்றும் சொல்லலை, நான் பேசாமல் விட்டுட்டேன். அதுக்கு நீ இது அவன் இப்படி சொன்னேன் சார், அவனை எல்லாருமே அவனை கூப்பிட்டாங்க. எல்லாரும் சொன்னேன், நீ இது மேலே இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நிறைய பேர் இன்சல்ட் பண்ணுறது, இது மேலே இது ஒரு ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு நான் ஒன்று எதுவும் நான் கொடுக்க மாட்டேன், நீ எதை வேணாலும் நீ மேலே எடுத்துக்கோ, மேலே அப்டேட் பண்ணுங்க சொல்லிட்டேன். இந்த பையன்ல எனக்கு லாஸ்ட் இந்த ஒரு 6 மாசத்துல 3-4 தடவை என்ன என்ன சொல்லுது, அடுத்தவங்க முன்னால என்னை ஒரு இன்சல்ட் பண்றான். இன்சல்ட் பண்ணும்போது என்னை அடுத்தவங்க மேல என்னை போட்டு கொடுக்குறான். அவன் இது என்ன தெரியுமா, பொலிட்டிக்ஸ் ஒரு சைடில் பொலிட்டிக்ஸ், அது ஒரு சைடில் அவன் வேலையை தப்பிக்க, அவன் வேலையை காப்பாத்துக்கு அவன் என்ன சொல்ற சேஃபா இருக்கான் இல்லையா. இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம என்ன பே பண்ணும், இனி ஒரு காலத்துல நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். நான் ஒன்னும் சொல்றேன், எல்லாமே ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், என்ன வேணாலும் நீ மேல் எடுத்துக்கோ, நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நான் பாட்டு எந்த வேலை ஒன்று நான் ஒன்று இருக்கேன், அப்படிதான் இருக்கிறேன். ஆனா இவருக்கு என்ன மேல ஒரு பொறாம ஸ்டார்டிங் அப்படி. இது மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தா நீங்க என்ன செய்யணும் மக்களே, நான் உங்களுக்கு ஒன்னே சொல்றேன், நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம எல்லாமே சொன்னா இல்லை, அவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே போகணும் கரெக்டா, அவங்க ஒண்ணுமே சொல்லக்கூடாது, பேசாம இருக்கணும். ஆனா ஒரு சடன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க மாட்டிக்குவாங்களா, அப்ப நம்ம சொல்லணும், நீ லாஸ்ட் டைம் என்ன சொன்னல, இப்ப நீ இப்படி செஞ்சுட்டே இல்லை, இப்ப யார் மேல பழி போட போறேன்னு அப்படின்னு சொல்லணும். ஸோ இன் ஷார்ட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு, எப்பயும் நம்ம வேலையை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். அது எந்த ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ரொம்ப ஜாக்கிரதா செஞ்சால நம்ம அடுத்தவங்க மேல நம்ம தலை குனிந்து நிக்க முடியாது. நேற்று அப்படியே நான் சொன்னேன், அவனை சொன்னேன் நானு, நீ அன்னைக்கு என்ன சொன்ன, இப்ப என்ன சொன்ன, எதுக்கு நீ பேச்சை மாத்தி பேசுற, அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுனேன், இப்ப ஒரு சனிக்கிழமை ஒரு பேச்சு பேசுனேன் அப்படின்னு நான் சொல்லி சத்தம் போட்டேன். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்றது, நம்ம இது எல்லா ஆஃபீஸ்லயும் இருக்கும், எப்படி இல்லை எந்த ஆஃபீஸ்ல இருக்கணும், எல்லா ஆஃபீஸ்லயும் இப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா நம்மளுக்குன்னு வேலை செய்யணும்,
நம்மளை காப்பாற்றுக்கணும். நம்ம அவங்கள நினச்சிட்டு நம்ம வந்து அந்த லெவலில் தான் உட்காந்துருக்க முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் வே வாட் ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் முடியுது. இந்த வருஷத்து லாஸ்ட் நாள் வந்தாச்சு. மணி இப்போ என்ன வச்சுப்போ 9:15 ஆச்சு, காலையில் 9:15. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஜஸ்ட் மிட் நைட் மாஸ்க்கு போவேன். நான் நியூஇயர் மாஸ் 12 o'clock 11 o'clock வந்து அடோரேஷன் இருக்குது. அது பார்த்துட்டு 12 o'clock மாஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம புது வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடலாம். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ அண்ட் சி யூ இன் நெக்ஸ்ட் இயர். மேபி நாளைக்கு ஒரு வீடியோ நான் போடுவேன், அந்த நியூ இயர் வீடியோ. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நான் வந்து கெஞ்சி கேட்குறேன், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் போகணும், நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், இன்னொன்று நல்ல வீடியோ போடணுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், see you in next video. Bye. Thank you.